ஸோ இந்த பின்னணியில் பார்த்தால் நரேந்திர மோடியிடம் அதைத்தான் ஆர்.என். ரவி சொல்லி இருக்கிறார். தமிழகத்தில் தீவிரவாதிகளுடைய கூடாரமாகிவிட்டது என்றும் தனக்கு வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் மூலமாக மகாராஷ்டிராவில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நவம்பரில் அது மிக இன்னலாகத்தான் முடியும். பாரதிய ஜனதா கட்சிக்கு மிக மிக இன்னல்களுக்குடைய கஷ்டமாகத்தான் இருக்கும். அவ்வளவு ஈஸி வாக் ஓவர் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. காரணம், கண்டிப்பாக அடுத்த வருடம் ஜனவரி 2025 முதல் தமிழக அரசியலில் மாற்றம் வரும். மகாராஷ்டிரா தேர்தல் முடிந்த பிறகு, ஜார்க்கண்ட், ஹரியானா தேர்தல் முடிந்த பிறகு பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தின் மீது ஆர்வம் கொண்டு, என்னை பொறுத்த மட்டும் பிரபாகரன், தமிழ் நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், அண்ணாமலை பேசியது ஆர்.என். ரவியுடன் என்ன, அதை சொல்லுங்க பார்ப்போம். காரணம், வரக்கூடிய நாட்களில் தமிழர்களுக்கு வணக்கம். இந்தியாவோட பல அரசியல் மாற்றங்கள் இப்ப கண்டிப்பா தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. இதை பத்தி தெளிவா பேசுறதுக்காக நம்மோட இணைஞ்சிருக்காரு டெல்லியில இருந்து ராஜகோபாலன் சார். சார் வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம் பிரபாகரன், நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் தம்பி. இப்போ மகாராஷ்டிரா அரசியல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மோதல் பக்கம் உண்டாயிருக்கு சிவசேனாவுக்கும் பாஜகவுக்கும். அதையும் நகமா இருந்தக்கூடிய கூட்டணி கட்சிகள் சிவசேனாவும் பாஜகவுமே முற்றிலுமாக எதிர்மறையான ஒரு சிந்தனையை நோக்கி, எதிர்மறையான அரசியலை நோக்கி போயிட்டு இருக்கு. ஏன்னா அது கடந்த லோக்சபா தேர்தலுமே அதை நம்ம பார்த்திருப்போம். இப்ப வரக்கூடிய சட்டசபை தேர்தல்ல அது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். 288 உறுப்பினர்களை கொண்ட மாபெரும் சட்டசபை மகாராஷ்டிரா சட்டசபை. அதில் 170 சீட் நாங்கள் போட்டியிடப் போகிறோம் என்று பாஜக அறிவித்து விட்டது. 100 சீட்டு கொடுக்க போகிறோம் சிவசேனாவிற்கு என்று அறிவிக்கிறார்கள். மீதி 18 சீட்டில் அஜித் பவார் போன்றவர்கள் இருப்பார்கள். எது இருப்பினும் மகாராஷ்டிராவில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நவம்பரில் அது மிக இன்னலாகத்தான் முடியும். பாரதிய ஜனதா கட்சிக்கு மிக மிக இன்னல்களுக்குடைய கஷ்டமாகத்தான் இருக்கும். அவ்வளவு ஈஸி வாக் ஓவர் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. காரணம், மகாராஷ்டிராவில் உள்ள அனைத்து கட்சிகளும் பிளந்திருக்கின்றன. சிவசேனா, என்சிபி போன்ற கட்சிகளும் சரத்பவாருக்கும் முதுமையாகிவிட்டதனால், 85 வயது ஆகிவிட்டதனால் அவராலும் ஒன்றும் செய்ய முடியாத பின்னணியில் தன்னுடைய மகளை சுப்ரியா சுலேயை முதலமைச்சராக்க வேண்டும் என்று சரத்பவார் துடிக்கிறார். அதற்கு காங்கிரஸ் அனுமதிக்கவில்லை மற்றும் உத்தவ் தாக்கரே அனுபவிக்கவில்லை. தாங்கள் கேள்வி கேட்டது மாதிரி எதிர்வினையில் இருக்கக்கூடியதை மகா விகாஸ் அகாடி என்று சொல்லக்கூடிய சரத்பவார், உத்தவ் தாக்கரே, காங்கிரஸ், அந்த கூட்டணி மிகவும் பலவீனமாக இருக்கிறது. என்று வேண்டுமானாலும் அது பிளவுபடுத்தப்படும். நேற்று ஒரு புது அறிக்கையை உத்தவ் தாக்கரே சொல்லிவிட்டார். வருங்காலத்தில் உத்தவ் தாக்கரே சிவசேனா தனித்து போட்டியிடும் அனைத்து 288 தொகுதிகளிலும் நாங்களே போட்டியிடுகிறோம் என்று சொன்னது சரத்பவாருக்கு மாபெரும் இன்னலை இடையூறலை கொண்டு விட்டது. இதுதான் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய 360 டிகிரி பாலிடிக்ஸ். இருப்பினும் மகாராஷ்டிராவில் உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட் போன்ற வட மாநிலங்களிடையே இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய ஆதிக்கம் பரவலாக இருக்கிறது. வட இந்திய அரசியலும் மகாராஷ்டிரா பின்னணியில் கண்டிப்பாக ஒரு எதிர்நோக்க வேண்டிய அளவிற்கு வரும். மகாராஷ்டிரா அரசியலில் இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நரேந்திர மோடியினுடைய பின்னணி, நரேந்திர மோடிக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆளுமையும் நரேந்திர மோடிக்கு இருக்கக்கூடிய ஒரு பின்னணியும் பார்த்தால் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக ஒரு ஒரு புனிதமான ஒரு மகாராஷ்டிரா தேர்தலில் இருக்கும் என்று தான் நான் நம்புகிறேன். எது இருப்பினும் மகாராஷ்டிராவில் ஹங் அசம்பிளி வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அங்கு இருக்கக்கூடிய காங்கிரசும் பலவீனமாக இருக்கிறது. சரத்பவாருக்கும் வயது முதிவினால் அவராலையும் பிரச்சாரத்தில் ஈடுபட முடியவில்லை. இந்த பின்னணியில் பார்த்தால் இளைஞர்களுக்கு இடையே ஒரு சண்டை வந்துவிட்டது. சுப்ரியா சுலேயை முதலமைச்சராக்க வேண்டும் என்று அவர்கள் வைத்து பண்ணாலும் வருமா வராதா என்று தெரியவில்லை. இதுதான் பின்னணி பிரபாகரன். சரி, ஓகே சார். இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆளுநர் ரவி அவருடைய பதவி காலமே கிட்டத்தட்ட முடிய போகுது. 5 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட.
அடுத்து அவருடைய பதவி காலம் வேற எங்கேயும் நீட்டிக்குமா, இல்ல தமிழகத்திலே நீட்டிப்பா, இல்ல வேற எங்கேயும் மாத்தி போடுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்க நேரத்துல அண்ணாமலை அவர்கள் வந்து போய் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வந்து 2 பேரும் தனிமையில சந்திச்சு பேசியிருக்கிறதா தகவல் வெளியே இருக்கு சார். இத பத்தி என்ன சார் நடந்திருக்கும்? அதனால திமுக அரசாங்கத்துக்கு எதுவும் பாதிப்பு எதுவும் ஏற்படுமா சார்? கண்டிப்பாக, கண்டிப்பாக. திமுகவை குறிவைத்துத்தான் இருக்கிறார்களே. ஆளுநர் ஆர்.என். ரவியினுடைய பிரதமர் சந்திப்பு என்பது மணல் கொள்ளை, போதைப் பொருள்கள் மற்றும் சமுதாய மாற்றங்கள், கன்வர்ஷன்ஸ். தமிழ்நாட்டில் அதிகமான மத மாற்றங்கள் இருக்கிறது. இந்துவிலிருந்து கிறிஸ்தவர்களுமாக, இந்துவிலிருந்து முஸ்லிம்களாக மாற்றப்படுகிறார்கள் தென் மாநிலங்களில். அதைத்தான் குறிப்பிட்டிருக்கிறார். தர்மபுர ஆதீனம் மற்றும் சிவாச்சாரியர்கள் போன்றவர்கள் எல்லாம் புகார் கொடுத்திருக்கிறார்கள் ஆளுநர் ரவியிடம், இந்துக்களை மத மாற்றம் செய்வது தவறு என்று. இந்த பின்னணியில் பார்த்தால் நரேந்திர மோடியிடம் அதைத்தான் ஆர்.என். ரவி சொல்லி இருக்கிறார். தமிழகத்தில் தீவிரவாதிகளிடம் கூடாரமாகிவிட்டது என்றும், தனக்கு வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் மூலமாக ஆம்ஸ்ட்ராங் மரணமும் மற்றும் கள்ளக்குறிச்சியில் நடந்த அங்கு கள்ளச்சாராயத்தை பற்றியும் விவரமாக அறிக்கை தெரிந்திருக்கிறார். இன்னும் ஓரிரு நாட்களில் அண்ணாமலை பேசுவதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் பிரதமருக்கும் ஆளுநர் ஆர்.என். ரவிக்கும் என்னென்ன ஒரு பேச்சுகள், விவாதங்கள் நடந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். சரி, ஓகேங்க சார். அதே நேரத்துல வந்து நீங்க பாதிப்பு இருக்கும், திமுக அரசுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா உதயநிதி அவர்கள் வந்து முதலமைச்சரா, அதாவது துணை முதலமைச்சராக பதவி ஏற்க போற சார். இதனால என்ன சார் பாதிப்பு இருக்க போகுது? பாதிப்பு கண்டிப்பாக அரசியல் ரீதியாக இருக்கும் பிரபாகரன். இன்றெல்லாம் இல்லாத போகலாம். தமிழகத்தில் 2026 திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்வினையாக எது செய்ய வேண்டுமோ அதெல்லாம் அவர்களே தங்களுக்கு தாங்களே குழிப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். கட்சி பிரச்சனை. அதனால சீஃப் மினிஸ்டர் தூக்கம் வரல சொல்லுகிறாரு. என்னங்க, ஒரு சீஃப் மினிஸ்டரா இருக்கிற இவ்வளவு பெரிய கட்சியை ஒரு சந்தா கூட்டணி, அது கொள்கை கூட்டணி கூட அல்ல. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மாதம் 15 கோடி வாங்கிறார்கள். இதே காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கு மாதம் பொட்டலங்கள் போகிறது. இதை வைத்துக் கொண்டு நிரந்தர கூட்டணி என்று சொல்லக்கூடிய பிம்பங்கள் 2026 தகர்த்தெடுக்கப்படும் என்று தான் அரசியல் நோக்கர்கள் வட இந்தியாவில் கருதுகிறார்கள். போதாதை குறைக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களை மிஸ்டர் அண்ணாமலை அவர்கள் சந்தித்து 1 மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தார். அதுதான் முக்கிய செய்தியாக நான் கருதுகிறேன். காரணம், பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் சந்தித்த ஆர்.என். ரவி அவர்கள் தமிழ்நாடு பிரச்சனையை பற்றி பிரதமருக்கு சொன்னதை அண்ணாமலையிடம் திருப்பி சொல்லி இருக்கிறார். ஆக மொத்தம் அண்ணாமலையினுடைய அந்த ஆளுநர் சந்திப்பு என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. வேண்டுமென்றே சில செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் அதை மறைத்திருக்கிறார்கள். என்னை பொறுத்த மட்டில் பிரபாகரன், தமிழ் நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், அண்ணாமலை பேசியது ஆர்.என். ரவியுடன் என்ன, அதை சொல்லுங்க பார்ப்போம். காரணம், வரக்கூடிய நாட்களில் துரைமுருகன் போன்ற அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் செய்திருக்கிறார்களே, அந்த மணல் கொள்ளையை பற்றி விவரமாக விஸ்தாரமாக அமித்ஷாவிடம் பேசிய ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் சில முக்கிய குறிப்புகளை தந்திருக்கிறார். அதைத்தான் அண்ணாமலையிடம் ஆளுநர் ஆர்.என். ரவி டீப்ரீஃபிங் செய்திருக்கிறார். போலீஸ் பாஷையில் சொல்ல வேண்டும் என்றால், ஆர்.என். ரவியும் நம்ம அண்ணாமலையும் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் அவர்களுக்கு பின்னணி தெரியும். அண்ணாமலைக்கு கண்டிப்பாக டீப்ரீஃபிங் என்றால் என்ன என்று தெரியும். அதனால டெல்லியிலிருந்து திரும்பி வந்த பிறகு ஆளுநர் ஆர்.என். ரவி அண்ணாமலையுடன் பேசியதுதான் தமிழகத்திற்கு சிறப்பு செய்தியாக நான் தமிழ் நேயர்களுக்கு பிரபாகரன் மூலமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். அதுதான் முக்கியம். தாங்கள் இப்பொழுது மகாராஷ்டிரா பற்றி கேள்வி கேட்டீர்கள், கேளுங்கள், நான் பதில் சொல்லுகிறேன். ஆர்.என். ரவி அண்ணாமலை சந்திப்பு, அதுக்கு அடுத்து வரக்கூடிய கேள்வியில நானும் வச்சிருக்கேன் சார். ஆளுநர் ஆர்.என். ரவி பதவி நீடிப்பு இருந்த பிறகு அண்ணாமலையினுடைய அயல்நாடு பிரதானத்தை மத்திய பாஜக அனுமதி கொடுக்காத பின்னணியில் தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 4-5 குரூப்புகளாக பிரிந்த பின்னணியில் கண்டிப்பாக அடுத்த வருடம் ஜனவரி 2025 முதல் தமிழக அரசியலில் மாற்றம் வரும். மகாராஷ்டிரா தேர்தல் முடிந்த பிறகு, ஜார்க்கண்ட், ஹரியானா தேர்தல் முடிந்த பிறகு பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தின் மீது ஆர்வம் கொண்டு அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறதுக்காக இப்பொழுது மகாராஷ்டிரா அசம்பிளி எலெக்ஷன் தான் முக்கியம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு வருவாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்த அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம்
ஆட்சியில் கண்டினியூ பண்ணுமா 26க்கு பிறகு என்பதை பற்றி கேள்விக்குறி வரக்கூடிய அளவிற்கு நரேந்திர மோடியினுடைய ஆக்ரோஷ பிரச்சாரம் இருக்கும் தமிழகத்தில் என்பதுதான் என்னுடைய கடைசி கருத்து. கடைசி கேள்வி என்ன அப்படின்னா, தமிழகத்துல கொலை கொள்ளை அப்படிங்கிறது திமுக அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார். ஏன்னா ஆம்ஸ்ட்ராங்கோட கொலையா இருக்கட்டும், நாம் தமிழர் பிரமுகர் கொலையா இருக்கட்டும், இந்த மாதிரி பல கொலைகள் கட்சி சார்ந்தவங்களும் சரி, கட்சி சாராதவங்களும் சரி, அதே மாதிரி தொழிலதிபர்களும் சரி, பல கொலைகள் தொடர்ந்து தமிழகத்தில் இருந்துகிட்டே இருக்கு. இதை பத்தி டெல்லியில என்ன சார் நடக்குது? தமிழகத்துல வேற எதுவும் மாற்றங்கள் எதுவும் வருமா? அது பற்றித்தான் ஆளுநர் RN ரவி அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு கட்ட பஞ்சாயத்து ஒற்றுமையை பற்றித்தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை என்பது அனைத்து கட்சிகளும் அதில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய அனைத்து ஒரு கேங்கே இருக்கிறது. அண்டர்வேர்ல்ட் கேங் எப்படி மும்பையில் அண்டர்வேர்ல்ட் கேங் இருக்கிறதோ அதே மாதிரி தமிழகத்தில் இருப்பதைத்தான் அது சுட்டி காண்பிக்கிறது என்று ஆளுநர் RN ரவி குறிப்பிட்டிருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் மரணம் கொலை என்பது அனைத்து கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக, ஈவன் பாஜக, தமாக, அப்புறம் நாம் தமிழர் கட்சி, இப்படி எல்லா கட்சியும் இருக்குதுங்க. விசிகா கூட வைத்திருக்காங்க. அதுக்காக தான் பக்கத்தை போய் நின்றாரு தொல் திருமாவளவன் மாயாவதி வந்த பொழுது. ஆக மொத்தம் மாயாவதி அவர்கள் 4 பக்க கடிதத்தை அமித்ஷாவிற்கு எழுதி சிபிஐ என்கொயரி கேட்டிருக்கிறார்கள். அதில் கொலை கொள்ளை என்பது 545 கொலை நடந்திருக்கிறது 30 நாட்களில் என்று பட்டியல் போட்டு எடப்பாடி பழனிசாமியினுடைய கட்டுரையை நான் பார்த்தேன், ட்வீட்டை நான் பார்த்தேன். அதன் மூலமாக பார்த்தால் தமிழகத்தில் ஒரு கொலை ராஜ்யமா நடக்கிறது, இதுதானா திராவிட மாடல் என்று எடப்பாடி பழனிசாமி கூறுவதில் தவறு கிடையாது என்பதைத்தான் நான் கருத்தாக பதிவு செய்து தங்களுடைய பேட்டியிலிருந்து விடைபெறுகிறேன். வாழ்க பிரபாகரன், வாழ்க தி தமிழ் சேனல் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, நமஸ்காரம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ.